நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பொதுவாக ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அதற்கு மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்குது இல்லையா? நமக்கு தெரியும். இதை நம்ம படைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சிருஷ்டித்தார். இதுக்கு மாற்றாக இல்லை கர்த்தர் படைக்கலை, இது தானாக உருவாச்சு, இயற்கையாக அதுவாகவே உருவாகிடுச்சு, பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, எவல்யூஷன், அப்புறம் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய கருத்துகள் இருக்குது, நிறைய சயின்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாம் இதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தான் பூமி என்ன செஞ்சுருக்கிறாரு? படைத்தார். மனுஷனை படைக்கும் போது தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் தான் படைத்தார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி கொள்கை அடைந்து கடைசியாக குரங்கிலிருந்து மனுஷன் என்ன செஞ்சார், வந்தார் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எங்கள் தாத்தா குரங்குன்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை இல்லையா? எங்கள் தாத்தாவும் மனுஷனாக தான் இருக்கணும், எங்கள் தாத்தாவும் என்னவாக தான் இருக்கணும், மனுஷனாக தான் இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே தேவன் மனுஷனை அவர் சாயலாகவும் அவர் ரூபத்தின்படியையும் படைத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ தேவன் பூமியை படைப்பதற்கு என்ன காரணம்? உங்களை என்னையும் ஆண்டவர் ஏன் படைச்சார்? ஏன் இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்தார்? எதற்காக நாமெல்லாம் இன்றைக்கி தேவனை இப்படி ஆராதிக்கிறோம்? ஒரு உலகத்துக்கே நம்ம பைத்தியம் போல காணப்படுகிறோம் இல்லையா? இன்றைக்கி உலகம் அறிவியல் உலகம், சயின்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எடுத்தாலும் ப்ரூஃப், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் பாருங்கள், வேத வாக்கியத்தையே நம்ம ப்ரூஃபோடு சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம சேர்ந்துட்டோம். விசுவாசித்து வாழ்ந்த காலம் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்குற காலம். எது ஒன்று சொன்னாலும் எங்கே சொல்லியிருக்கு, யார் சொன்னால், எதில் வந்துச்சு, இந்த கேள்வி தான் அடுத்து வருது. அப்படின்னா நாம் இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்ததுனால நம்மளை ஏன் ஆண்டவர் படைச்சார், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், மறந்துட்டோம். ஆனால் தேவன் இந்த பூமியை படைப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ரீ கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படைப்புக்கு முன்னாடி உள்ள சில சம்பவங்களும் இருக்குது, வேதாகமத்தில் தான் இருக்குது. தேவன் படைத்தது இருக்குது, அதற்கு பிறகு படைப்புக்கு பிறகு இருக்கிற சில காரியங்களும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம இன்றைக்கி சேர்த்து பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏன் தேவன் இந்த பூமியை படைக்கணும், என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் புஸ்தகத்தில் இதுக்கான விளக்கம் இருக்குது. ஏன் கர்த்தர் படைச்சாருங்கிறதுக்கான விளக்கம் எசேக்கியேல் 28 இருக்குது. அதில் அவர் இதுக்கு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவ தூதர்களை உண்டாக்குகிறார். இதில் பலவிதமான தூதர்கள் இருக்கிறாங்க, மெசேஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் வாரியர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்க, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, வகைகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் தேவனுக்கு விரோதமாக யோசிக்குது. கர்த்தர் மனுஷனுக்கும் சரி தூதனுக்கும் சரி கொடுத்த மிக முக்கியமான அற்புதமான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயாதீன கொள்கை. அதாவது நம்மளுடைய இஷ்டப்படி என்ன செய்யலாம், யோசிக்கலாம். நாம் படைக்கிற ஒரு படைப்பு அது இஷ்டப்படி யோசிக்கிறதுங்கிறது தான் சுதந்திரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அது இஷ்டப்படி ஓடினா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு எந்த ஒன்று வாங்கினாலும் அது ஏன் இஷ்டத்துக்கு தான் நம்ம வாங்குகிறோம், நம்ம இஷ்டப்படி தான் அது இருக்கணும். இது நம்ம அப்படியே மனுஷன் மேலேயே செலுத்துகிறோம். திருமணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே அவங்க முழுக்க எப்படி இருக்கணும், நம்ம இஷ்டப்படி இருக்கணும். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, அவங்க இஷ்டப்படின்னு இருக்குது. இந்த சுயாதீன கொள்கையை நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் நிறைய பிரச்சனை வருது. கர்த்தர் நமக்கு அப்படி ஒன்று கொடுத்துருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், மனுஷனை படைச்சிட்டு இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு, ஆனால் சாப்பிட்ற அதிகாரத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. இப்போ சாப்பிட்ற அதிகாரம் கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காவல் போட்டு அதுக்கு வாய்கிட்ட ஒரு ஆளை கையை வச்சுக்கிட்டே நின்னான்னு வச்சுக்கோங்க, நீ சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு பேர் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்யலை, செலுத்தலை. நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாரு, நன்மை தீமையை சொல்லிடுறாரு. இதை சாப்பிட்டா உனக்கு மரணம் வரும், சாப்பிடாட்டி நித்திய ஜீவன், எல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அந்த சுதந்திரம், சுயாதீனத்தை மனுஷன் கையில் கொடுத்துருக்கிறார். உன் இஷ்டம், நீ செஞ்சால் உனக்கு நல்லது. இது எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டனுக்கு கொடுக்க மாட்டான். எப்பேற்பட்ட ராஜாவும் தனக்கு கீழே இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஜனநாயகத்தில் கூட அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, டெமோக்ரஸியில். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை உள்ளே பிடிச்சி என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. இவ்வளோ தான் உனக்கு லிமிட், இதுக்கு மேலே வராத, ஸ்டாப் லைன் போட்டுருவாங்க. ஸ்டாப் லைனுக்கு மேலே போனால் ஃபைனும்பாங்க. நம்ம ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை, சுயாதீனத்தை கையில் கொடுத்துருக்கிறார். இதே மாதிரி தூதர்களுக்கும் கொடுத்துருந்தார். ஒரு இடத்துல தூதர்கள் யோசிக்கிறான், நான் இவருக்கு மேலே போய் இவருக்கு அகைன்ஸ்டாக இவரை விட பெரிய ஆள் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பிசாசு அவன் மாறுகிறான்.
அதற்கு பிறகு அவன் கீழே தள்ளப்படுகிறான். கீழே தள்ளப்படும் போது தன்னோட ஒரு கூட்டத்தை கொண்டாந்துட்டான். இப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, அவன் கொண்டு வந்த கூட்டம் எவ்வளோ நம்மகிட்ட தெரியாது, எவ்வளோ பேர் அவன் கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியாது, அந்த கணக்கு நம்மக்கிட்ட இல்லை. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1/3 தூதர்களை வந்து அவன் கூட கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு மாற்றாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த பிசாசு இருந்த இடத்திற்கும் அவன் கூட வந்த தூதர்களுக்கு பதிலாக ஆதாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் பூமியில் உண்டாகிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசை அவர் மண்ணில் உண்டாக்கலை, வார்த்தையில் உண்டாக்குனார். ஆனால் மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மண்ணில் உண்டாக்குறார். காரணம், என்னை விட குறைவான ஒரு தூதன் என்னோட இடத்துக்கு வர ஆசைப்பட்டபடினாலே அவனை விட குறைவாய் ஒருத்தனை உண்டாக்கி அவன் ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வருவேன். அதனால தான் மனுஷனை படைக்கும் போது வசனம் சொல்லுது, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். எதுக்காக நம்மளை சிறியவனாக்கி இருக்கிறாருன்னா, நம்மளை அந்த இடத்துக்கு உருவாக்கி அவன் இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்தார். இதுதான் படைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம், மனுஷ படைப்பினுடைய நோக்கம். ஆனால் ஓவராலாக கர்த்தர் இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனத்தில் வந்து 3 முக்கியமான காரியம் இருக்குது. உலகத்தில் இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிறோம்ல, ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம்ல, இதனுடைய அடிப்படை 3 இருக்குது. நீங்கள் ஒருவேளை நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நான் சொல்ல கேள்வி தான். ஃபிசிக்ஸில் 3 சொல்லுவாங்க, டைம், ஸ்பேஸ், மேட்டர் அப்படிம்பாங்க. அப்படின்னா டைம்னா நேரம், ஸ்பேஸ்னா வானம், மேட்டர்னா பூமி. இந்த 3ஐயும் வச்சு தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். முதல் வசனமே அதன் அடிப்படையில் தான் இருக்குது. தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். ஆதிங்கிறது டைம். ஆதினா என்னென்னா, ஒரு சிருஷ்டிப்பு தொடங்குது, டைம், கிரியேஷன் தொடங்குது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார், சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற ஆண்டவருக்கு பேர் வந்து அனாதி தேவன். உபாகமத்தின் புஸ்தகம் 33:27 வாசிங்க பார்ப்போம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு. அனாதி தேவன் அப்படின்னா என்னன்னா, சிருஷ்டிப்புக்கு முன்னாடி உள்ள தேவன், கிரியேஷனே தொடங்கலை, ஆனால் காட் இருக்கிறார். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதினா டைம், அவருக்கு ஆதியும் இல்லை, ஒரு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, அனாதி தேவன். அவரை நீங்கள் வந்து ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே கொண்டே வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனாதி தேவன் ஆதியிலே ஒரு டைமில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், கிரியேஷனை தொடங்குறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எதற்காக? இப்போ எப்படி படைக்கிறார் ஆண்டவர், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான சத்தியம் இருக்குது, ஒன்றுக்குள்ள. அதுக்காக தான் இதை எடுக்கிறோம். அப்போ இந்த அனாதி தேவன் எதுக்குமே உட்படாத ஒரு ஆண்டவர், எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயுமே அவர் வரமாட்டார். டைமுக்குள்ளே வரமாட்டார், ஷேப்புக்குள்ளே வரமாட்டார். நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி இருக்குதோ இது எதுக்குள்ளேயுமே அவர் வரமாட்டார். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் அவர் படைக்கிறார். எதை படைக்கிறாரு? இந்த பூமியை படைக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இந்த வானம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வானத்தை பொறுத்து படைக்கிற இந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்குற வானம் இருக்குது, இது வந்து உண்மையிலேயே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மாயையான வானம், கரெக்டாக சொல்லணுன்னா. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் அது ஒவ்வொரு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. பகலில் ஒரு கலரில் இருக்குது, நைட்டில் ஒரு கலர் இருக்குது, சாயங்காலம். இது எதனால் அப்படி இருக்குன்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வர்றதுனால அந்த ஒளிக்கதிர்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது கண்ணுக்கு என்ன செய்யுது, அப்படி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே வானம் எப்படி இருக்கும், வானத்தினுடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி ஒன்று கிடையவே. அதை நீங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டே வர முடியாது. காணக்கூடாத இறைவன், இன்விசிபிள் காட், ஒரு விசிபிள் வேர்ல்டை படைக்கிறார். அதாவது பார்க்கக்கூடியதான ஒரு பூமியை படைக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் பார்க்கவே முடியாது, அதுக்கப்புறமும் பார்க்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பார்க்கக்கூடாத இறைவன் பார்க்கிற ஒரு பூமியை படைக்கிறார். எதற்காக? ஒன்லைனில் சொல்கிறேங்க, நீங்கள் பார்க்க முடியாத பார்க்கக்கூடாத தேவன் நீங்கள் பார்க்கக்கூடியதான ஒரு பூமியை படைச்சார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடாத ஒரு உலகத்துக்கு போவதற்காக. இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. இந்த பூமிங்கிறது என்னது? ஃபேக்ட்ரி மாதிரி. இதில் வச்சு ஆண்டவர் நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக ரெடி பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்துக்கு போக போகிறோம், த இன்விசிபிள் வேர்ல்டு. இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. கொரிந்தியரில் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் இன்னும் காணவும் இல்லை, காதுகள் இன்னும் கேட்கவும் இல்லை, அது கற்பனைக்குள் தோன்றவும் இல்லை.
அப்போ கர்த்தர் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, இந்த பார்க்கக்கூடியதில் வச்சிருக்கிறாரு. எதற்காக வச்சிருக்கிறார்? ஏன் இவ்வளோத்தையும் பார்க்க வச்சார்? அவரையே பார்க்க முடியாது, அவர் நியமிச்சவைகளையும் நம்ம இன்னும் பார்க்கல. நான் சொல்கிறது புரியுதா? போஸ்ட் படைப்புக்கு முன்னாடி உள்ள அவரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நமக்கு ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறாரு, நம்ம போய் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதையும் நம்ம இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. ரெண்டுமே இன்விசிபிள், பார்க்காதது, பார்க்க முடியாதது. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பார்க்கிற உலகத்தில் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். இந்த பார்க்கிற உலகத்தில் ஏன் வச்சிருக்கிறார், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கிற உலகத்தில் சிலவற்றை நீங்கள் பார்த்து ஜெயம் பெற்றால்தான் பார்க்க முடியாத உலகத்திற்கு நீங்கள் போக முடியும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பார்க்கிற உலகத்தில் தான் ஏவாள் இருந்தாங்க, ஆனால் அவங்க பார்த்ததில் தான் பிரச்சனை வந்துச்சு. அந்த பழம் அந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? விருட்சம் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும். அப்போ அவங்களுடைய விஷன் இந்த உலகத்தில் பார்க்கிற விஷயம், அதாவது மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக பைபிள் சொல்கிற 3 இருக்குது உலகத்தில் உண்டானவைகள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சைங்கிறது என்ன? அப்போ கர்த்தர் உண்டாக்குனதெல்லாம் இச்சைக்குரியதா? இச்சைக்குரியது அல்ல, அதை இச்சைக்குரியதாய் நீங்கள் பார்க்கிறீர்கள், அது மாற்றப்படுகிறது. இந்த பார்க்கிற விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் பார்க்காத உலகத்துக்கு நீங்கள் போய் கர்த்தர் நியமிச்சதை வாங்க முடியும், அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பார்க்கிற உலகத்தில் கர்த்தர் உங்களை வச்சு சில காரியங்களை பார்க்க வச்சிருக்கிறார், அவர் தான் பார்க்க வச்சிருக்கிறார். ஆனால் அவர் பார்க்க வச்சதை நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, நம்ம எல்லாருமே பார்க்கலை. கர்த்தர் எதை பார்க்கக்கூடாதுங்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தோட்டத்துக்குள்ளே 2 மரத்தை படைச்சார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க பழம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்த்து அதை பறித்து சாப்பிட்ட மனுஷன் அது பக்கத்திலே அந்த ஜீவ விருட்சத்தை என்ன செய்யலை, பார்க்கவும் இல்லை, பறிக்கவும் இல்லை. ஒரு காலத்தில் தான் திருப்பி அதை பார்க்குறான். ஆனால் அவனுடைய ஃபோக்கஸ் முழுக்க எது மேலே இருக்குது? தேவன் எதை வேண்டாம்னு சொன்னாரோ அது மேலே இருக்குது. தேவன் எதை கொடுக்குறாரோ அது மேலே இல்லை. இன்றைக்கும் இதுதான் நமக்கான நிலைமை. கர்த்தர் இந்த பூமியில் உங்களை எதெல்லாம் வேணாங்கிறாரோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்குது, அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்முடைய பார்வை முழுக்க அது மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த பூமியிலேயே கர்த்தர் நீங்கள் பார்க்கக்கூடாத உலகத்துக்கு போகிறதுக்கு சில காரியங்களை பார்க்க சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியும். ஆனால் நாம் அதை பார்க்கவே இல்லை, நாம் அது பக்கமே திரும்பவே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு 3 காரியம் நம்ம வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியங்கள் எத்தனையோ இருக்குது. எத்தனை பேர் இந்த பூமியில் கர்த்தர் இன்றைக்கி எனக்கு வச்சதை நம்ம பார்க்குறோம்? இப்போ நமக்கு நியமித்தவைகளை நம்ம பார்க்க முடியுதா? இன்றைக்கி எவ்வளோ காரியத்தில் நீங்களும் நானும் ஒரு விதமான பிளைண்டாக இருக்கும் தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த எனக்கு கர்த்தர் என்ன நியமித்து வச்சுருக்கிறாரு தெரியாது, இந்த காரியத்தை செய்யலாமா தெரியல, இந்த கல்யாணம் பண்ணலாமா தெரியல, இந்த வேலைக்கு போகலாமா தெரியல, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா தெரியல, எதை எடுத்துட்டாலும் எனக்கு என்ன செய்யல தெரியல. எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு பிளைண்ட், தேவசித்தம் அறியறது அதுக்கப்புறம். ஆனால் நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான பிளைண்டு, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்லெஸ்ஸாக இருக்கும். இல்லைனா உங்களுடைய பிளைண்ட் தாட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் இன்னும் ஒரு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதான ஒரு ஹெவன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐஸ் நமக்கு இன்னும் என்ன செய்யலை, திறக்கவே இல்லை. இன்னும் இதுக்கு வேர்ல்ட்லியாக இருக்கிற எல்லாரும் பார்க்குறதா நீங்களும் பார்க்குறீங்க, நாமளும் பார்க்குறோம். என்ன நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம்? இப்போது ஒரு பிரச்சனை ஒன்று வருது, எலிசாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. பெனாதாத்து ராஜா வந்துடுறார், எல்லாரையும் ரெடி பண்ணி பிடிக்க வந்துடுறார். பிடிக்க வந்த உடனே காலில் எழுந்திரிச்சு வெளியே வராங்க. எலிசாவும் வராரு, அவருடைய வேலைக்காரனும் வராங்க, 2 பேரும் வராங்க. வந்த உடனே வேலைக்காரன் யாரை பார்க்குறாரு? அங்கே நிற்கிறதான இராணுவத்தை பார்க்குறாரு. அவருடைய வியூ எது மேலே இருக்குது? இராணுவத்தின் மேலே இருக்குது. அவர் சொல்கிறாரு, எஜமானே நிறைய பேர் நம்மோடு கூட இருக்கிறாங்க, வந்துட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, என்ன செய்யலாம்? ஆனால் எலிசாவோட வியூ எங்கே இருக்குது? இராணுவத்தின் மேலே இல்லை, அவருக்கு நியமித்தது மேலே அவருடைய வியூ இருக்குது. அடுத்த வார்த்தை, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அன்றைக்கி அவருக்கு அது பிரச்சனை, இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உடனே இமிடியேட்டாக என்ன செய்வோம்? ஜோம் பண்ணுவோம், வா நம்ம 2 பேரும் போவோம், கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படிக்கு அவரிடத்துல மன்றாடுவோம், முழங்கால் படிக்கிடுவோம், உபவாசம் இருப்போம். இப்படி தானே சொல்லணும், இதானே நியாயம். இப்போ நம்ம தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை எலிசா சொல்லவே இல்லை பாருங்கள்.
அடுத்த வார்த்தை எலிசா என்ன சொல்றாரு வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இவ யோசிச்சு பாருங்க. யூசுவலாவே எலிசாவினுடைய வியூ எது மேல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆகி உட்காந்துருக்கிறான். எலிசா போய் ஜெபம் பண்ணி மோசே மாதிரி சுத்திகரிப்பு செய்து மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ளே போய் இதை பார்க்கவே இல்லை. அவன் அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொசீஜருக்குள்ளேயும் போல. அவன் நிற்கிறான். எதிரில் பெரிய பிரச்சனை நிற்கிது. இவனுக்கிட்ட ஒரு சலனமும் இல்லை. வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே. அவன் சொல்கிறான், அவங்களோட இருக்கிறத விட நம்மளோட இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு, ஆண்டவரை இவன் கண்களை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன். அப்போனா ஆல்ரெடி இவன் கண் என்னவா இருக்குது? ஓப்பனில் இருக்குது. எலிசா, இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டியதான விசிபிள் வேர்ல்டு. நம்ம இதை எந்த விசிபிள் வேர்ல்டில் இருக்கிறோம்? அந்த வேலைக்காரன் இருக்கிற அந்த அதே விசிபிள் வேர்ல்டில் தான் இருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்குது. அன்னன்னைக்கு நான் சொன்னது இது ஒரு டெய்லி பிரச்சனை பாருங்க. இது ஏதோ ஒரு பெரிய காரியம் பிளான் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லி வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை வாசலில் நிற்கிது. ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவன் கண்ணில் தெரியுது. யார் கண்ணில் தெரியுது? எலிசா கண்ணில் தெரியுது. இன்னைக்கு நமக்கு தெரியுதா? நம்ம ஐ ஓப்பனாக இருக்குதா? எவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் வளரட்டுமே, எவ்வளோ வருஷம் ஆகட்டுமே, எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கட்டுமே, ஆனால் நம்ம கண்ணு இன்னும் மூடியே தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உடனே இல்லைங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்ட்டாங்க. எப்படி அதை சொல்ல முடியும்? சான்ஸே இல்லைன்னு. சான்ஸே இல்லைன்னு எப்படி? செத்து 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புற ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தார்னா எப்படி சான்ஸ் இல்லாமல் போகும்? தேவன் எல்லா நிலைகளிலையும் நம்மை மீட்கிறவர். செத்து ஒரு சில நிமிஷங்கள் ஆன 12 வயசு பொண்ணையும் எழுப்பிடுவார். செத்து ஒரு நாள் ஆன 400 விதவின் மகனையும் எழுப்பிடுவார். செத்து 4 நாள் ஆன லாசரையும் எழுப்புவார். செத்து உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாலும் பரவாயில்ல, பல 1000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி சேனையாய் நிறுத்துகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ என் வியூ எந்த வியூவில் இருக்குது? என் விஷன் எந்த விஷன்? விசிபிள் வேர்ல்டுக்குள்ள ஏன் கர்த்தர் என்ன வச்சாரு? எல்லாரும் பார்க்கறதுக்கு வச்சாரா? எல்லாரையும் பார்க்கறதுக்கு என்ன வச்சிருந்தாருன்னா, நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது, நான் தேவனுடைய மனிதன் கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை கிடையாது. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்க்கறது. ஐயோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என்ன இதுக்கு மேலே என்ன இருக்குது? இல்லைங்க, இதை தாண்டி ஒன்று இருக்குது. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐயா ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் ஆண்டவரை. இப்போ எலிசா கேட்குறான், இவன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம கேட்போம், ஏன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க, முதல்ல எனக்கு சொல்லித்தாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது வாழ்க்கை. நாம் ஏன்னா நம்முடைய போராட்டம் மனுஷனோட இல்லை. மனுஷனோட இல்லைன்னா, மனுஷன் கூட பிரச்சனையாக இருந்தால் மனுஷன் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடலாம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. நீங்கள் இன்னும் வேர்ல்ட்லி வார்ஃபேருக்கு, அதுவும் அது வார்ஃபேர்னு கூட சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை? பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேனே தெரியல. என்ன பிரச்சனை? இந்த மாதம் வீட்டு வாடகை என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இத்தனை மாதம் உங்களுக்கு ஒருத்தர் கட்டினார் தானே, இத்தனை வருஷம் ஒருத்தர் கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கார் தானே, இத்தனை வருஷம் கட்டின ஆண்டவர் இந்த மாதம் விட்டுருவாரா? அது எப்படி விட்டுருவார்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. பிசாசோடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐயா உங்களுக்கு கர்த்தர் நியமித்தவைகளை பார்க்க விடாமல் தடுக்கிறது. அந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு நியமித்தவைகளை நம்ம கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லைன்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க பார்ப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது வரைக்கும் கரெக்ட். நம்ம கண்ணு பார்க்கல. ஆனால் அடுத்த வாசிங்க. நமக்கோ ஆவினாலே அந்த வெளிப்பாட்டினுடைய கண்ணு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ரெவலேஷன் ஐ.
கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி சொல்லாம போவார்? தன் பிள்ளைகள் துக்கத்தோட இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பினதே கிடையாது. துக்கப்படாதிருங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதிருங்கள் தான் சொல்லியிருக்கிறார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேம் விளையாடும் போது சிலரை மாட்டி விட்றதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அந்த கேமில் செக் மேட் மாட்டிக்கிட்டாரு, சந்தோஷம். அவரை கோல் போட விடாமல் தடுத்துட்டோம், சந்தோஷம். கிரிக்கெட்டில் ரன் அடிக்க விடாமல் தடுத்துட்டோம், சந்தோஷம். கர்த்தருக்கு அது சந்தோஷமே கிடையாது. நாம் ரன் அடிக்கிறது தான் கர்த்தருக்கு சந்தோஷம். நாம் செக் மேட்டு போகிறது கர்த்தருக்கு சந்தோஷமே இல்லை. நம்ம ஃப்ரீயாக போனோம், சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு. தேவன் துக்கத்தின் தேவனே கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு வார்ஃபேர் இருக்கு. அந்த வார்ஃபேரில் நீ ஜெயிச்சுக்கிட்டே வர, ஜெயிப்பீங்க, இன்னும் ஜெயிப்போம், முடிவு பரியந்தம் ஜெயிப்போம். காரணம், நமக்கு முன்பாக போகிறவர் ஜெயம் பெற்றவர். அவருக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி தோப்போம்? அதனால தான் பவுல் சொல்றார், எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். we are the more than the conquerors, அப்படிதான் சொல்லுது. ஆனால் அந்த இன்னைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனே இல்லை. வீட்டில் பேசுறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, வீட்டில் பேசுறது எல்லாம் நெகட்டிவான கன்ஃபெஷன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபெய்த் இருக்கணும், அதுக்கு ஃபெய்த்தும் கிடையாது, பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் கிடையாது. எப்போ பாருங்க பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இப்படி போயிடுறான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. ஃபெய்த்தே கிடையாது, கிரேஸ் டாக்டரினுக்கு போயிடுறான். நீ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டே இரு, 100 எடுத்துருவேன், 100 எடுத்துருவேன், 100 எடுத்துருவேன், எடுக்க மாட்டேன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அது வராது. 100 எடுத்துரு 100 எடுத்துனா 100 வராது. படித்தா தான் என்ன செய்யும்? வரும். அது வேற. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செய்ய வேண்டிய கிரியையை செய்யணும். அதே நேரத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சிலர்கிட்ட நம்ம போய் உட்காந்துன்னு வச்சுங்க, நம்ம ஆவியை அவன் அணைச்சிருவான். 10 நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணிடுவான்? ஆவியை அணைச்சிருவான். என்ன பிரதர், என்னத்தை போங்க, என்னாச்சு, அதை ஏங்க வாயால் சொல்லிக்கிட்டு இல்லை சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கே இப்போ என்னமோ 102 ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேருந்து அவனை விட்டு வெளியே வரும்போது அப்புறம் நமக்கு தோணும், இவனை ஏன்டா நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. சிலர் ஃபோன்லேயே நம்மளுடைய விசுவாசத்தை குலைச்சிருவான், தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வச்சுங்க, அப்புறம் பிரதர் ஏதோ சொல்கிறாங்க, பெரிய பெரிய அதெல்லாம் வந்துச்சா, அவ்வளோதான் போகல, இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுங்கிறான். நம்மளே கொஞ்சம் முடியுன்ற நிலைமையில தான் ஃபோன் பண்ணியிருப்போம். மொத்தத்தையும் அணைச்சிருவான். யூ மஸ்ட் ஓப்பன் யுவர் விசிபிள் ஐ. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அழைத்த தேவன் கானானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன் கையும் என் கையும் விடவே மாட்டார். நடுவில் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம், வரும், வரணும், வந்தால் தான் நல்லா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்தும். கர்த்தர் பக்கம் உன்னை திருப்போம். அதுக்கு திருப்பறதுக்கு அந்த விசிபிள் ஐ வேணும். கர்த்தர் உனக்கு நியமிச்சதை பார்க்கணும். தைரியமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தலைக்கு மேலே ஆண்டவர் வச்சிருப்பார். திறந்து பார்த்தா அக்னி ரதம் நிற்கும். ஒன்று வேணாம், உங்களுக்குரிய தூதர்களை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நியமிச்சதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் வரவே வராது. அதனால் இன்றைக்கி போய் ஜோம் பண்ணிடாதீங்க, தூதனை காட்டுங்க தூதனை காட்டுங்கன்னு பிசாசு வந்துடுவான். அது வேற இருக்குது. நம்ம எதையாவது ஒன்று சொல்ல போக எம்டி ஜெகன் சொல்லியிருக்காரு, என் தூதனை நான் பார்க்க வேண்டும். தூதனை வான்னா அவன் தான் வருவான், இவன் வரமாட்டான். புரியுதுங்களா? பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறார். உண்மையை சொல்கிறேன், கர்த்தர் மட்டும் ஒரு நிமிஷம் கை எடுத்தார், பிசாசு தட்டி தூக்கி அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். நாம் 100% நம்மளை சுற்றிலும் ஹெவன்லி ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம்.